मुझे मत मारो, मुझे मत मारो, என்ன எதுவும் பண்ணிடாத, என்ன எதுவும் பண்ணிடாத, मुझे मत मारो, मुझे मत मारो. நான் செத்துட்டேன். ஐயோ, என்னை விட்டுடு, என்னை கொல்லாத, என்னை விட்டுடு, என்னை விட்டுடு, என்னை கொல்லாத. ஐயோ, ஐயோ, துப்பாக்கி, துப்பாக்கி. இது துப்பாக்கி இல்ல, தோசை கரண்டி. ஐயோ, என்ன ஆச்சு பாப்பா? ஐயோ, என்னை யாரோ கொன்னுட்டாங்க, சுட்டுட்டாங்க. என்னை காப்பாத்த யாரும் இல்ல. ஐயோ, அம்மா. ஐயோ, சுட்டுடுச்சு, சுட்டுடுச்சு. எத்தனை நாளா உனக்கு ஆசை எனக்கு சூடு போடுறதுக்கு? பாரு. சரி பாப்பா, என்னாச்சு உங்களுக்கு? நான் ஒரு கனவு கண்டேன். யாரோ என்ன துப்பாக்கியால சுட்டு கொன்னுட்டாங்க. கனவு கண்டீங்களா? நான் கூட உங்களுக்கு ஏதோ ஆயிடுச்சு நினைச்சு பயந்து அங்க இருந்து ஓடி வந்தேன் தெரியுமா? இல்ல, விடிய காலையில காண்ற கனவு பழிக்குன்னு சொல்லுவாங்க. அப்படியே ஒரு வேளை கனவு படைச்சு நீங்க செத்து போயிட்டா கூட உங்ககிட்டதான் மறுபடியும் உயிர் வர வைக்கிற மருந்து இருக்குல்ல, அத குடிச்சா உங்களுக்கு உயிர் வந்துட போகுது. அட கடவுளே, இந்த வீட்ல புத்தி இருக்கிற ஒரு ஆளு கூட இல்லையா? செத்து கிடக்குற என்னால எப்படி அந்த மருந்து எடுத்து குடிக்க முடியும்? அதுவும் நல்ல பாயிண்ட் தான். ஒரு ஐடியா, அந்த மருந்து என்கிட்ட கொடுங்க. கொடுங்க. அது எதுக்குன்னா, ஒருவேளை நீங்க கனவு மாதிரி செத்து போயிட்டீங்கன்னா நான் கொண்டு வந்து அந்த மருந்து உங்க வாயில ஊத்திடுவேன்ல. எப்படி என்னோட புத்திசாலித்தனோ? ஐயே, சூப்பர், நல்ல புத்திசாலிதான் நீ. கோடி ரூபாய் மதிப்பு இருக்கிற மருந்த உன்கிட்ட குடுக்கணுமா? அதை எடுத்துட்டு நீ ஓடி போயிட்டீன்னா நான் என்ன பண்ணுவேன்? கொடுக்கலன்னா செத்து தொலைங்க. யாருக்கு என்ன ஆச்சு? இங்க வா, இங்க வா. சரி, நேத்து ராத்திரி உனக்கு ஏதாவது சவுண்ட் கேட்டுச்சா? கேட்டுச்சு. கேட்டுச்சா? அதான் அந்த குஷ்பு இருக்கால, அவ விட்ட கொரட்டையில எப்பா என்னால தூங்கவே முடியல சாமி. நான் கேட்டது கொரட்டை சத்தத்தை இல்ல, அது வேற ஒரு சத்தம். வெளியில இருந்து யாரோ நடக்கிற மாதிரி. கேட்டுச்சு கேட்டுச்சு, ஆனா வெளியில இல்ல. அந்த குஷ்பு பெட்ல இருந்து இறங்கி பாத்ரூமுக்கு போனா. நான் சொல்லிடுறேன் அவகிட்ட யாரையும் டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு. ஐயோ, நான் கேக்குறது குஷ்பா பத்தி இல்ல, இது வேற. பின்ன வெளியில, வீட்டுக்கு வெளியில யாராவது நடக்கிற மாதிரியோ நாய் கொலைக்கிற மாதிரி ஏதாவது கேட்டியா? ஐயோ, அப்படி ஒண்ணும் கேக்கல. ஏன், என்னாச்சு? இங்க சில பிரச்சனைகள் இருக்கு. ஆனா என்ன யாரும் எதுவும் பண்ண முடியாது. ஏன் அப்படி பண்ற? சாரி. முதல்ல அதை எடுத்துட்டு வெளியில போ. அப்புறம் நான் கேண்டீன் போறேன். உனக்கு ஏதாவது வாங்கணுமா? காசு? உனக்கு ஏதாவது வேணா நீ தான் காசு கொடுக்கணும். எனக்கு ஒரு விஷயம் சொல்லு, இங்க வாடகைக்கு நான் இருக்கேனா இல்ல நீ இருக்கியா? சொல்லு. எப்ப பார்த்தாலும் இதொன்னு சொல்லிடுறது. என்ன பண்ணுங்கற? இல்ல, எனக்கு ஒண்ணு வேண்டாம்னு சொல்ல வந்தேன். அது சரி, பாரு அக்கா எங்க? எனக்கு அவ கூட தூங்கும்போது சுத்தமா தூக்கம் வர மாட்டேங்குது. அப்படியா? அதனாலதான் உள்ள பூட்டி வச்சிருக்கேன். வேற ஏதாவது கேட்கணுமா? தெரியாம கேட்டு தொலைஞ்சிட்டேன். வேற ஏதாவது கேட்கணுமா? இல்ல இல்ல, பார் ஜாவ், பார் ஜாவ், பார் ஜாவ். இருந்தாலும் அவன் யாரா இருப்பான்? திருடி, ஏண்டி திருடி? சில பேரு பாக்கும்போது ஜில்லா கலெக்டர் மாதிரி நடந்துட்டாங்க. பழகுனதுக்கு அப்புறம் தானே யாருன்னு தெரியுது. மரியாதையா பேசு. இல்லன்னா என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? பண்ணு பாப்போம். நான் நினைச்சேன்னா உன்னை என்ன வேணாலும் பண்ண முடியும். பண்ணு, பாத்துருவோம். உன் மாமாவுக்காக தான் உன்னை விட்டு வச்சிருக்கேன், புரிஞ்சுதா? ஐயோ, என்ன ஏதாவது பண்ண ப்ளீஸ். போடி. போகலன்னா? போகலன்னா நான் போறேன். ஐயோ, இதுக்குதான் இவ்வளவு பில்டப்பா? ஓவரா பண்ண, உன் வீடியோ இருக்குல்ல, அதை போட்டு வைரல் ஆக்கிடுவேன். அதுக்கப்புறம் உன்னை புடிச்சிட்டு போயிடுவாங்க. வெளியே வரதுக்கு ரொம்ப நாள் ஆயிடும். என்ன? அடடா, இதெல்லாம் ஒரு விஷயமா? உனக்கு கூட தெரியுமா, நான் பாவப்பட்டவ. நான் சின்ன வயசுல படிக்கும்போது நான் தான் ஸ்கூல்லே ஃபர்ஸ்ட் வருவேன். வீட்டுல உள்ள கஷ்டத்தினால நான் படிப்பை பாதியிலே விட வேண்டியதாயிடுச்சு. உடம்பு சரியில்லாத என் அப்பா, வேதனையில இருந்த என் அம்மா,
விவரம் தெரியாத என் தங்கச்சிங்க இவங்க எல்லாரோட பாரமும் என் தலையில விழுந்துருச்சு. உனக்கு தெரியுமா, ஏதோ ஒரு பெரிய கம்பெனில பெரிய போஸ்டிங்ல இருக்க வேண்டியவனா, ஆனா இப்ப திருடியா மாறிட்ட. பாப்பு பாப்பு அழாத பாப்பு, எனக்கு கஷ்டமா இருக்கு. எனக்கு எதுவும் தெரியாது. சாரி, அழாத. உனக்கு விவரம் பத்தாது இல்ல? அதாவது உனக்கு என்ன பத்தி எதுவும் தெரியாது இல்ல? ஆமா, அதான் அப்படி எனக்கு தெரியுது. குஷ்பு, நான் உன்னை ஹக் பண்ணிக்கட்டுமா? வா. ஐம் சாரி பாப்பு. ஐயோ, ரெண்டு பேரும் கொஞ்சம் எதுக்கு இழுக்குற? ஏன் இந்த மாதிரி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க? நாங்க ஒண்ணும் சண்டை போடல. அப்புறம் நாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். ஃப்ரெண்ட்ஸா? அப்ப உங்க பகை அதெல்லாம் போயிடுச்சு. போயிடுச்சா? அது எப்படி? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? என்ன ட்ரெஸ் இது? அவ குடுத்தா. ஓ. நல்லா இருக்குல்ல? ட்ரெஸ் நல்லாதான் இருக்கு. சொல்ல போனா இது எனக்கு மேட்ச் ஓ, ஆகும். இவ பெரிய ரதி. குஷ்பு, இனிமே நம்மளுக்குள்ள எந்த பிரச்சனையும் இருக்க கூடாது, சரியா? சரி. அப்புறம் அந்த வீடியோவை டெலீட் பண்ணிடு. பண்ணிடுறேன். டெலீட் பண்ணிட்டேன். சரி, நான் வரட்டுமா? இவ வந்ததுனாலதான் நான் கிளம்புறேன். இல்லனா இன்னும் கொஞ்ச நேரம் உன் கூடயே இருந்திருப்பேன். போடி. ஏய், உன்ன நிஜமாவே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டீங்களா? ஆமா, ஃப்ரெண்ட் ஆயிட்டோம். ஆனா ஏன்? நாம நினைச்ச மாதிரி இல்ல. பாப்பு ரொம்ப பாவம் தெரியுமா? அவ இந்த மாதிரி எல்லாம் பண்ணதுக்கு காரணம் அவங்க வீட்டு ஆளுங்க தான். நான் அப்படி பண்ணிருக்க கூடாது. நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். என்ன இப்படி ஆயிடுச்சு? ஏய், நில்லுடி. இன்னொரு முறை அவ கூட சேர்ந்துக்கிட்டு ஏதாவது என்ன பண்ணணும்னு நினைச்ச அப்படி ஒரே ஏத்திடுவேன். ஆளையும் மூஞ்சியும் பாரு. போடி. இவ அவ கூட ஃப்ரெண்ட். ஐயோ, டேய், நீ பார்த்தது என் பொண்ணுதானா? அட என்ன மாமா, என்ன பத்தி தெரியும்ல. 100 அடி உயரத்துல இருந்து வர பால கூட ஷார்ப்பா பார்த்து கேட்ச் பிடிக்கிறவன் தான். அப்படி இருக்கும்போது 6 அடி தூரத்துல இருக்கிற பொண்ணை பார்த்து நான் தப்பா சொல்லுவேனா? தைரியமா வாங்க மாமா. ஏய், நில்லு நில்லு. ஆ? நீ என்ன மோகனன் தானே கூப்பிட்டுக்கிட்டு இருந்த? ஆமா மாமா. இப்ப என்ன திடீர்னு மாமான்னு கூப்பிடுற? அது என் அம்மாவை பார்த்ததுக்கு அப்புறம் தங்கச்சியை ஏத்துக்கிட்டீங்கல்ல, அப்புறம் எப்படி அண்ணன் கூப்பிடுறது? ஏய், அதனால தானே. அதனாலதான் மாமா. மனசுல வேற எந்த எண்ணமும் இல்லையே? வேற எந்த எண்ணமும் இல்ல மாமா. அந்த வீடு எங்க தாண்டா இருக்கு? அந்த சர்வீஸ் சென்டர்ல இருந்தாலும் இங்கதானே சொன்னாரு. அண்ணா ஒரு நிமிஷம். இந்த சர்வீஸ் சென்டர்ல வேலை பார்க்குற லட்சுவோட வீடு எங்க இருக்குன்னு தெரியுமா? டேய், லட்சி இல்லடா, லக்ஷ்மி. லட்சுமி. லட்சுமி எங்க இருக்கு? ஐயா, நீங்க இவ்வளவு யோசிக்கணும்னு அவசியம் இல்ல. ஒரு நிமிஷம். இதான் அந்த பொண்ணு. தெரியுமாண்ணா? தெரியாது. मुझे कुछ नहीं मालूम. என்னது? ஹிந்திக்காரனாடா இவன். போச்சு போ. தமிழ் தெரியாதா? தமிழ்ல தானே பேசுனேன். இப்ப தமிழ் பேசுறீங்க? ஆத்தா நகி பாத்தா நகி நை நை. அலைஞ்சு அலைஞ்சு தமிழ் எது ஹிந்தி எதுன்னு புரிஞ்சுக்க முடியாத நிலைமைக்கு போயிடுச்சு. வாடா, போய் வேற யாராச்சும் கேப்போம். வா வா. என்னடா அது? குட்டி மாமா, என்னாச்சு? என்ன? ஒண்ணு இல்லையே, ஒண்ணு இல்ல. அப்புறம் எதுக்கு ஓடுறீங்க? ஜாகிங். நானே ஓடக்கூடாதா? என்ன சொல்லு? சரி, பேக்ல என்ன? பேக்ல மளிகை சாமான். வீடு இருந்தா மளிகை சாமான் வாங்கி தானே ஆகணும். உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு. வாங்கணும். நீங்க இப்போ கேண்டீன் தானே போயிட்டு வரீங்க? ஆமா, போனேன். நான் ஒரு ஆர்மி மேன். நான் அங்கதான் போவேன். உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு. அதுல நீ எதுக்கு கேக்குற? அப்புறம் உங்க அம்மா எனக்கு போன் பண்ணிருந்தா. நீ எப்ப அங்க வரன்னு கேட்டா. அம்மா கிட்ட தான் சொல்லிட்டேன்ல, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு வருவேன்னு. அப்புறம் என்ன? ஓஹோ. ஓ, சரி. எப்ப போகணும்னு எனக்கு தெரியும்.
குண்டு என்னென்ன கேள்வி கேக்குறா? குட்டி மாமா கேண்டீன் போனே என்ன? எல்லாம் எனக்கு நல்லா தெரியும். ம். இப்ப அடிக்கலாமா? வேண்டாம், எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம். ஏ லட்சு, அங்க என்ன பண்ற? எதுக்கு இப்ப வெளியில போன? நான் துணி எடுக்க வந்தேன். துணி எடுக்க போனியா? உடனே உள்ள வா. உன்னை தேடி 2 பேரு அந்த சர்வீஸ் சென்டர்ல ஒருத்தன் இருக்கான்ல, அவன் சொல்லி இங்க வந்திருக்காங்க. உன் போட்டோ காமிச்சு என்கிட்ட கேட்டாங்க. உன்னை தெரியுமான்னு. எதுக்கு? எதுக்கா? பணத்துக்காக தான், வேற எதுக்கு? உன்கிட்ட ஒன்னு சொல்லிக்கிறேன், இதுக்கப்புறம் ₹1 கூட உனக்கு தர மாட்டேன். முன்னாடி கொடுத்த ₹500 ஃபர்ஸ்ட் கொடு. அதுக்கப்புறம் நான் எந்த வண்டியும் நாசம் பண்ணலையே. உண்மையாவே பண்ணல. எத்தனை வண்டி நாசம் பண்ணேன்னு எனக்கு எப்படி தெரியும்? முதல்ல நீ உள்ள வா. சரி, ஒரு வருமானம் கிடைக்கணும் வீட்டை வாடகைக்கு விட்டா, இப்ப என்னடான்னா நான் தான் போய் ரோட்ல பிச்சை எடுக்கணும் போல. ஹாய் பாப்பு. ஹாய் குஷ்பு, உள்ள வா. என்ன டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருக்க? என்ன பண்றது, கஷ்டத்தை மறக்கிறதுக்கு பாட்டு டான்ஸ்னு இப்படியே என்ன நான் தேத்திக்கிறேன். மறுபடியும் சென்டிமெண்டா பேசாத. ஏற்கனவே உனக்கு செஞ்சதை நினைச்சு கவலையில இருக்கேன், மன்னிச்சிடு. இதுல உன்னோட தப்பு என்ன இருக்கு? மனுஷங்க தானே, தப்பு பண்றது சகஜம்தான். தப்பு செய்யாத ஆளுன்னு யாரு இருக்காங்க சொல்லு? இத மறக்கிறதுக்கு நாம ஒன்னு சாப்பிடலாமா? என்ன? நீ சாப்பிடுவியா? நான் வரும்போது சாப்பிட்டுட்டு தான் வந்தேன். ஆனா நான் அத கேக்கல. டன் டடன். இத சாப்பிடுவியான்னு கேட்டேன். லிக்கர் யா கொஞ்சமா குடிப்பேன், 10 மில்லி. அப்படின்னா நான் போய் கிளாஸ் கொண்டு வரட்டா? இல்ல வேண்டாம் வேண்டாம், அதுக்கு அவசியமே இல்ல. கிளாஸும் இருக்கு, தண்ணியும் இருக்கு. ஒரு நிமிஷம். சிப்ஸ். ஓ, அப்ப குடிக்கிறது கொள்கையாவே வச்சிருக்க போல. அதுக்காக இல்ல குஷ்பு, இது வரைக்கும் எனக்கு எந்த நல்லதும் நடந்தது இல்லல்ல. அதோட எனக்கு யாரும் இல்லைன்னு தானும், which means தோணும். அப்பப்ப சாப்பிடுவேன். எனக்கு தனியா இருக்கிறோன்னு தோன்றப்பெல்லாம். சரி, இப்ப நம்ம சேர்ந்து ஆரம்பிக்கலாம். சரி, நான் போய் கதவை லாக் பண்ணிட்டு வரேன். டோரை லாக் பண்ணிட்டேன். பண்ணிட்டியா? ஸ்டார்ட் பண்ணலாமா? நான் கிளாஸ் எடுத்துக்கிறேன், நீ சிப்ஸ் எடுத்துக்கோ. என்ன பாப்பா? பணத்துக்காக 2 பேர் உன்னை தேடிட்டு வந்தாங்க சொன்னல, அவங்க தான் வெளியில இருக்காங்க. அப்படியா? இப்போ என்ன பண்றது? நான் போய் அவங்க கிட்ட ஹிந்தி பேசி வெளியில துரத்திடுறேன். ஓகே. तुमको क्या चाहिए? சாயெல்லாம் வேண்டாங்க. நான் காலையில ஒரு பொண்ணு போட்டோ காட்டினேன்ல, அது ஏன் பொண்ணு. அதோ அங்க இருக்கிறவர் தான் இந்த வீட்ல இருக்கான்னு சொன்னாரு. क्या कोई नहीं, जाओ जाओ जाओ. கோழி எல்லாம் வேண்டாங்க, என் பொண்ணை காட்டினா போறோம். அவ பேர் லட்சு. அப்பாவோட குரல் மாதிரி இருக்கு. லட்சு அப்பா, உனக்கு ஹிந்தி தெரியுமா? இவரு உண்மையாவே என்னோட அப்பா. பாப்பா, அந்த காட்டுக்குள்ள ரோடு பக்கத்துல வீடு, அந்த அப்பாவா? ஆஹா, என்ன மனுஷன் சார் நீங்க. ஒரு லெட்டர் போட்டா மறுபடியும் லெட்டர் போடணும் கூட தோணாதா? நீ எனக்கு லெட்டர் போட்டியாமா? அது நான் அனுப்புனேன், நீங்க ஏன் பதில் போடவே இல்ல? அத நம்ம அப்புறமா பேசிக்கலாம். அப்ப நீங்க வாங்க.
சரி சரி வாங்க வாங்க வாங்க. அப்போ நான் வர வேண்டாமா? வந்து தொலை. சரி வா வா வா. இந்த மாலு திரும்பி வந்ததுல இருந்து உன் அம்மாவும் நானும் உன்னை பத்தி எத்தனை தடவை கேட்டுக்கிட்டு இருந்தோம் தெரியுமா? வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட உன்னை பத்தி சொல்லல. அது வந்து அப்பா, பப்பாவுக்கு இங்க யாரும் வரது பிடிக்காத, அதனாலதான் அட்ரஸ் கொடுக்கல. அப்பனா ம், அது யாரு? பெரிய சயின்டிஸ்ட். அந்த மாதிரி பெரிய படிப்பு படிக்கணும் தானே நானும் மாலுவும் இங்க வந்தோம். இதுக்கப்புறம் நீங்க 2 பேரும் படிச்சு என்ன பண்ண போறீங்க லட்சு? ஐயோ அப்பா, பெரிய படிப்பு படிச்சா நல்ல வேலை கிடைக்கும், நல்ல பணம் கிடைக்கும், அப்புறம் நம்ம சந்தோஷமா இருக்கலாம்ல. அத சொன்ன அம்மாவுக்கு புரியவே மாட்டேங்குதுப்பா, அதனாலதான் சொல்லாம வந்துட்டேன். இருந்தாலும் நீ அப்பா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்திருக்கலாம்ல. அப்பா, நான் குட்டனுக்கு போன் பண்ணி எல்லாத்தையும் சொன்னேனே. அவன் மொபைல தூக்கி எங்கேயாவது வச்சாதானே என்கிட்ட பேசுவான். 24 மணி நேரமும் மொபைல்ல தான் இருக்கான். ஏய் எடுத்துக்கோ. தேங்க்ஸ். என்ன ரொம்ப நன்றி. குடிங்க. சரி. அப்புறம் காலையில உங்ககிட்ட பொய் சொன்னேன்ல, அது உங்களுக்கு புரியுதுல்ல? அது நான் வேணும்னு சொல்லல. அதெல்லாம் விடுங்க, ஒரு பிரச்சனையும் இல்ல. பரவாயில்ல, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல சார். ஆனா ஒரு ஆர்மிக்காரன் பொய் சொல்றது தப்பான விஷயம். சில காரணத்துக்காக தான் நான் அப்படி பொய் சொல்ல வேண்டியதா ஆயிடுச்சு. அதுக்காக என்ன மன்னிச்சிடுங்க. இல்ல இல்ல, ஒரு பிரச்சனை. ஒரு விஷயம் சொல்லுங்க, நீங்க ஆர்மி மேனா? எதிர் வீட்ல சயின்டிஸ்ட்னு சொன்னாங்க. நான் ஒரு சயின்டிஸ்டும் கூட, ஆர்மி ரிட்டையரும் கூட. 2 in 1. சார், இவ படிச்சானா உங்களை மாதிரியே ஆயிடுவலா? படிப்பா? என்ன படிப்பு? என்ன ரெடி ஆகணும்? எதுக்கு? அது வந்து நானும் மாலுவும் உங்க ஸ்டூடெண்ட்ஸ் தானே, படிக்க வைக்க தானே நீங்க எங்களை இங்க இருக்க வச்சீங்க. அதான் நானே நல்ல முறையில அவளுக்கு சொல்லி கொடுக்கறேன். அது மாதிரி அவ நல்ல பொண்ணு, நல்லா படிக்கிறான். அப்புறம் இங்க இவங்களோட மத்த விஷயத்த எல்லாத்தையும் பாத்துக்கிறது என்னோட மனைவி பாருதான். ரொம்ப நல்ல விஷயங்க. இவங்க கூட இன்னும் 2 பொண்ணுங்க படிக்கிறாங்க. அட, நானே அதை கேட்கலாம் தான் நினைச்சேன். 2 பேரும் இருக்காங்களா? இருக்காங்க. பாக்கணுமா? அவங்க படிச்சிட்டு ரொம்ப இருக்காங்க சந்தோஷம். பாப்பா. ஆமா, படிச்சிட்டு இருக்காங்க. இல்ல அது சரியா இருக்காது. இப்போ நான் அவங்கள காட்டலனா காலையில நடந்த மாதிரி நீங்க என்ன நான் பொய் சொல்றவன்னு நினைச்சிருவீங்க. அது சரியா இருக்காது. ஒரே ஒரு நிமிஷம். குஷ்பு, பாப்பு, 2 ஸ்டூடெண்ட் கீழே வாங்க. இப்ப வந்துருவாங்க. அப்புறம் இன்னும் 2 பொண்ணுங்க கூட இருக்காங்க. அவங்க ஊருக்கு போயிருக்காங்க. நம்ம மாலு தான் சொல்றாரு. மாலுவா? ஆமா, கரெக்ட், மாலு. நல்ல 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 பசங்க, எல்லாரும் நல்ல குணமுள்ளவங்க. நீங்க என்ன கூப்பிட்டீங்களா? சரி, இது யாரு, உங்க மாமியாரா? குஷ்பு, எதுக்காக பாட்டில் எடுத்த? குட்டி மாமா ஒரு குடிகார மாமா ஆக கூடாதுன்னு நான் அதை எடுத்து குடிச்சேன். உங்களுக்கு தெரியுமா, என் குட்டி மாமா கொஞ்சம் பைத்தியம், அப்பப்ப கலண்டுரும். அப்ப குடிச்சாருன்னு வைங்க, பைத்தியம் முத்திடும். யார், உங்க மாமனாரா? இது என் ஃபாதர் பாப்பு. ஃபாதரா? எனக்கு பாவ மன்னிப்பு கொடுங்க ஃபாதர். இது ஹாஸ்டலா இல்ல பாரா? அது வந்து அப்பா, காலேஜ்ல ஒரு நாடக காம்படிஷன் இருக்கு, அதுக்கு ரிஹர்சல் பண்றாங்க. இல்ல பாப்பா? அதுதான், திருட்டு பாட்டில் குடிதான் நாடகத்தோட பேரு. அதுல மெயின் 2 ஆர்டிஸ்ட் தான் இங்க நிக்கிறவங்க. கரெக்ட். உங்கள் அனைவரையும் நாங்கள் வரவேற்கிறோம். வணக்கம். எங்களோட நாடகம் இங்க ஆரம்பமாயிடுச்சு. பாப்பு, குஷ்பு,